Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ஹோல் நம்பர்ஸ். எக்ஸசைஸ் 2.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது எப்படி வந்து நம்பர்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றது, ஷேப்ஸா வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ என்னெல்லாம் ஷேப்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம்னா லைன், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து டாட் மூலமா நான் வந்து ரெப்ரசென்ட் பண்றேன், ஒரு டாட் மூலமா. சரிங்களா? ஸோ 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை வந்து 2 டாட்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஹரிசனலும் ரெப்ரசென்ட் பண்ணலாம், வெர்டிகலாவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பர். இப்போ 2 நான் வந்து நம்பர் 2 வந்து எடுத்துக்கிறேன். இப்போ 2 வந்து பாத்தீங்கன்னா 2 டாட்ஸ் மூலமா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த 2 டாட்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வந்து கிடைக்குது, லைன் வந்து கிடைக்குது. ஸோ இதோட ஷேப் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னெல்லாம் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்குது, லைன் தான் கிடைக்குது. அடுத்து நம்பர் 3 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 3 வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அடுத்து 1 2 3. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்குது. ஸோ 3 வந்து எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும், லைனா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ட்ரையாங்கிளா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 4 அப்படின்ற நம்பர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 வந்து 1 2 3 4. அதே மாதிரி 1 2 3 4. அதாவது ஒரு லைனா ரெப்ரசென்ட் பண்ண முடியுது, ஒரு ஸ்கொயரா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. இந்த ஸ்கொயரை வந்து நம்ம வந்து இப்படி கூட பிளேஸ் பண்ணோம்னா என்னவா மாறியுது, ரெக்டாங்கிளா வந்து மாறுதுல. ஸோ ரெக்டாங்கிளாவும் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது, ஆனா ட்ரையாங்கிளா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ 4 வந்து பார்க்கையில என்னெல்லாம் ஷேப்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது, லைன் கிடைக்குது, ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். அடுத்து நம்பர் 5 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ ஒரு லைனை வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். 1 2 3 4 5 வைக்க முடியாது, ஏன்னா இங்க 6 இருந்தா தான் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும் ட்ரையாங்கிளா. ஸோ ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. அதே மாதிரி 5 டாட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கொயரோ ரெக்டாங்கிளும் ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ 6 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 லைனா ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி 1 2 3 4 5 6 ஒரு ட்ரையாங்கிளா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 ஒரு ரெக்டாங்கிளா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ லைன், ட்ரையாங்கிள் அண்ட் ரெக்டாங்கிள், ஸ்கொயரா வந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ரிமைனிங் நம்பர்ஸ்க்கு நீங்க வந்து என்னெல்லாம் ஷேப்ஸ் கிடைக்குது அப்படின்றத பாருங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது பேட்டர்ன்ஸ் இன் ஹோல் நம்பர். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பேட்டர்ன்ஸ் இன் ஹோல் நம்பர்ஸ். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள வந்து எக்ஸாம்பிளா வந்து எடுத்து எழுத போறேன். அதாவது 9 டேபிள். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 9s are 9 வந்து கிடைக்குமா. அடுத்து 2 9s are 18 வந்து கிடைக்கும். 3 9s are 27. 4 9s are 36. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூஸா பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அடுத்து என்ன வரணும், 5 வந்து வரணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் வந்து 9 வந்து கான்ஸ்டன்டா வந்திருக்கு, நடுவில் மல்டிப்ளிகேஷன் சைன் வந்திருக்கு. ஸோ இன்டூ சைன் போட்டு 9 வந்து போட்டுக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு, ஈக்குவல் டு சைன் இருக்கா. ஸோ நம்மளும் ஈக்குவல் டு வந்து போட்டாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 9க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க நம்பர் வந்து அப்படியே கம்மியாயிட்டே வந்து வருது. சரிங்களா? ஸோ இங்க 0ன்னு கூட நீங்க போட்டுக்கலாம் முன்னாடி. 0 9 அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட்ல உள்ள டிஜிட் வந்து டிக்ரீசிங் ஆர்டர்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் உள்ள டிஜிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 0க்கு அப்புறம் 1 2 3 அடுத்து என்ன வரும், 4 வந்து வரும். செகண்ட் டிஜிட் வந்து பாருங்க 9 8 7 6 அடுத்து 5 வருமா. ஸோ 5. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து ஹோல் நம்பர்லயும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5க்கு அப்புறம் 6. ஸோ இன்டூ 9 அப்படியே வந்து போட்டுக்கோங்க. 4க்கு அடுத்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5. 5க்கு பிஃபோர் நம்பர் வந்து 4. 6க்கு அப்புறம் 7 கிடைக்கும். 7 இன்டூ 9 வந்து பாத்தீங்கன்னா 5க்கு அடுத்த நம்பர் வந்து 6. 4க்கு பிஃபோர் நம்பர் வந்து 3. 7க்கு அடுத்த நம்பர் 8 இன்டூ 9 அப்படியே போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு போட்டீங்கன்னா 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7. 6க்கு நெக்ஸ்ட் நம்பர் 7. 3க்கு பிஃபோர் நம்பர் 2. ஸோ இந்த மாதிரி நீங்க 9 டேபிள இந்த பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் இன் ஹோல் நம்பர்ஸ்.